Next, deleting columns and rows. எப்படி நம்ம ரோ அண்ட் காலம் இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் unnecessary columns and rows வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா delete பண்ண போகிறோம். A single or multiple columns or rows can be deleted. அது எப்படி? இங்கே பாருங்கள், deleting single column or row. A single column or row can be deleted by using the mouse. Cursor point நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் லொக்கேஷனில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? செல் வரும். delete செல் உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம ரோ காலம்னு ஆப்ஷன் இருக்கும், நம்ம செலக்ட் பண்ணி delete பண்ணிக்கலாம். A single column or row can be deleted by using the mouse மூலியமாக என்ன பண்ணலாம்? எந்த ரோ தேவையில்லையோ அந்த ரோ கர்சர் பாயிண்டர் வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்? delete பண்ணிக்கலாம். அது ரோ ஆர் காலமாக இருக்கலாம். Select the column or row to be deleted. Choose edit delete cells from the menu bar. edit மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? delete பண்ண முடியும். edit menu எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், edit menu, file, edit, view, insert. ஓகே, அதே மாதிரி edit போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம delete பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே பாருங்கள், ஆர் ரைட் கிளிக் ஆன் த காலம் ஆர் ரோ ஹெடர். ரோ ஹெடர் எது? ஏ பி சி டின்னு வருது பார்த்தீங்களா? நம்ம டைட்டில் கொடுத்துருப்போமா எக்ஸாம்பிளில்? இங்கே பாருங்கள், ரோ ஹெடரில் இங்கே ரிஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த்து, தமிழ், இங்கிலீஷ், சிஎஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்ஸ்னு இருக்கா? அது ரோ ஹெடர். ரோ ஹெடரை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா delete பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், choose delete columns or delete rows from the pop-up menu. Next, delete multiple columns or rows. multiple columns or rows வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறோம்? எப்படி இன்சர்ட் காலம்ஸ் போனோமோ அதேமாரி delete காலம்ஸ் அதேமாரி delete rows ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மல்டிபிள் ரோஸ் வந்து நம்ம delete பண்ண முடியும். ஓகே, செலக்ட் த required columns or rows for deletion. எந்த ரோஸ் வந்து காலம்ஸ் வந்து delete பண்ணுமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஆன் த செலக்டட் காலம்ஸ் or rows. choose delete columns or delete rows from the pop-up menu or edit cells. ரைட் கிளிக் பண்ணியும் பாப்அப் மெனு மூலமா delete பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெனு பாரில் எடிட்டில் போயிட்டு delete cells கொடுத்தீங்கனாலும் ஆப்ஷன் வரும், ரோவா காலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம delete பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 7.11 ஃபார்மேட்டிங் ஒர்க் ஷீட். நம்ம டைப் பண்ண இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிசைன் பண்ண போகிறோம். ஃபாண்ட் ஸ்டைல், கலர், அடிஷ்னல் ஸ்டைல், அண்டர்லைன், இட்டாலிக், போல்ட் பண்ணுறது, இது எல்லாமே தான் என்ன அப்படின்னா ஃபார்மேட்டிங் ஒர்க் ஷீட். ஃபார்மேட்டிங் டேட்டா இன் எ செல்ஸ் கிவ்ஸ் த அடிஷ்னல் எஃபெக்ட் டு த டெக்ஸ்ட். அடிஷ்னல் எஃபெக்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் சேஞ்சிங் த ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், ஆட்டோமேட்டிக் ரேப்பிங். ஆட்டோமேட்டிக் ரேப்பிங் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிளில் நீங்கள் இங்கே டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணியிருக்கீங்களா? டேட் ஆஃப் பர்த்து இவ்வளோ பெருசாக இருக்கா? டேட் ஆஃப் பர்த்து செல் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ரேப் வந்து என்ன பண்ணிக்க முடியும். அதான் ரேப்பிங். போல்டு, அண்டர்லைன், இட்டாலிக், எக்ஸெட்ரா. The data in the calc can be formatted in several ways. Using formatted icons can be used. ஓகே, இது வந்து மல்டிபிள் காலம்ஸ் வந்து எப்படி delete பண்ணது இமேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எப்படி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு டேபிள் வந்து டைப் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள் வந்து ஃபாண்ட்டு ஸ்டைல், ஃபாண்ட்டு சைஸ், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் அண்டு அலைன்மெண்ட், சென்டர், left right justify option. Both sides are even is called justify alignment. Merge cells. Two existing cells single cell
merge பண்ணுறது அந்த merge cell option. Text formatting. Making the cell contents as bold, italics, underline, font style, size, color, etc. அப்போது நம்ம டைப் பண்ண இந்த ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம்.